பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். பாப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு. ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சத்த நேரம் மாடுகளை மேய்ச்சலை விட்டுப்புட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் ஓய்வு எடுக்கிறேன். இது என்ன, இந்த மாமரத்துல ஒரு மாங்காய கூட பறிக்க முடியல. மரத்து கிளையெல்லாம் ஒசரமால இருக்கு. மரத்துல ஏறி பறிக்க சொல்லலாம்னு பார்த்தா இந்த பக்கமா யாரையுமே காணுமே. இப்ப என்ன செய்யறது? இம்புட்டு தூரம் தோப்புக்குள்ளேயே வந்தாச்சு. சரி சரி, அந்த வரப்பு மேல ஏறி நின்னு யாராவது வராங்களான்னு பாப்போம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே. என் புள்ள வெண்பா, இங்க பாரு புள்ள. அட, யாருடா அது நம்மள கூப்பிடுறது? நம்ம மருதாணி. நல்ல வேலை, மருதாணிய பார்த்துட்டேன். இந்த புள்ள மரம் ஏறதுல கெட்டிக்காரியாச்சே. சரி சரி, உடனே மருதாணி கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். அந்த புள்ள நமக்கு நிச்சயமா உதவி செய்யும். வெண்பா, பார்த்து பொறுமையா வா புள்ள. மருதாணி, நீ அங்கிட்டே இரு, நான் அங்கன வாரேன். என்ன வெண்பா, சந்தைக்கு போகலையா? இந்த பக்கமா வந்திருக்க? இல்ல மருதாணி, என் நாத்தனா வள்ளி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு வேற அவங்க ஊருக்கு புறப்படுறாங்க. அதான் அவங்களுக்கு மாமரத்துலேருந்து கொஞ்சம் மாங்காய்களை பறிச்சு கொடுக்கலாம்னு வந்தேன். அப்படியே புள்ள? ஆமாம் மருதாணி, நீயே பாரு, இந்த மாங்காயெல்லாம் ஒசரத்தில் இருக்கு. என்னால் எட்டி பறிக்கவே முடியல. நீ தான் மருதாணி எனக்கு உதவி செய்யணும். நிச்சயம் வெண்பா, வா புள்ள. வெண்பா, மாங்காய்கள்லாம் போதுமா? போதும் மருதாணி, போதும். நிறையவே பறிச்சு கொடுத்துட்ட. இதுவே அதிகம். ஆமா, உங்க நாத்தனார் வள்ளி மாட்டு பண்ணை வச்சிருக்கதா கேள்விப்பட்டனே. இப்ப எப்படி இருக்கு புள்ள? மாடுகளோட உற்பத்தி எல்லாம் நல்லா இருக்கா? அவங்களுக்கு அது மூலமா நல்ல வருமானம் கிடைக்குது புள்ள. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ புள்ள, அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் எல்லாத்தையும் அவங்களே நிலத்துல உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இதனால கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் முழுமையா கிடைக்குது. அப்படியா வெண்பா? இத்தனை நாளும் எனக்கு இது பத்தின விவரங்க தெரியாமல இருந்திருக்கேன். எப்பவும் என் மச்சான் மேய்ச்சலுக்கு தான் கூட்டிட்டு போவாரு கால்நடைகளை. மேய்ச்சல் முறை நல்லதுதான் புள்ள. ஆனா முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பசுந்தீவனம், உலர் தீவனம், அது மட்டும் இல்லாம அடர் தீவனம், இந்த முறைகள் எல்லாத்தையும் நாம பின்பற்றணும். சரியா சொன்ன வெண்பா. ஆனா இது பத்தின தகவல்களை யாரு சொல்லுவாங்க? இப்ப இது பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், அம்புட்டு தானே? ஆமா புள்ள. என் கூட இப்ப வா புள்ள, நம்ம ஊரு சமுதாய கூடத்துக்கு போவோம். அங்கன போய் உனக்கு தேவையான விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். வெண்பா, கூட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க? சொல்றேன் புள்ள, சொல்றேன். கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப அனுராதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு. கறவை மாடு வளர்ப்பு தொழிலானது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே கறவை மாடு வளர்ப்பு தொழில் லாபகரமானதாக அமைந்தால் மட்டுமே விவசாயிகளின் பொருளாதார நிலை மேம்படும். எனவே கறவை மாடு வளர்ப்பு லாபகரமானதாக அமைய கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குதல் மிகவும் முக்கியமாக உள்ளது. கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குவதில் முறையான தீவன மேலாண்மையினை பின்பற்றுதல் முதன்மையானதாக உள்ளது. ஏனெனில் கறவை மாடு வளர்ப்பில் ஆகும் செலவினங்களில் சுமார் 60 முதல் 70% தீவனத்திற்காக மட்டுமே செலவிடப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப தீவனம் அளித்தால் மட்டுமே
தீவனத்திற்கு ஆகும் செலவினை குறைக்க இயலும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்தீவனம் ஆகிய 3 வகையான தீவனங்கள் அளிக்கப்படுகிறது. இந்த தீவன வகைகளை பற்றி இப்போது கேட்டு தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு மாடுகளின் செரிமான முறை பற்றி அறிதல் மிகவும் அவசியமாகும். மாடுகளின் செரிமான முறை என்பது நம்மிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதாவது மாட்டின் வயிறானது 4 பகுதிகளை கொண்ட அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகிறது. மாடுகளுக்கு அளிக்கப்படும் தீவனமானது அவற்றின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலமே செரிக்கப்படுகிறது. இவ்வகை நுண்ணுயிர்கள் நார்ச்சத்து மிக்க தீவனத்தையே நன்றாக செரிக்க இயலும். எனவே கறவை மாடுகளுக்கு மாவுச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை அதிகமாக வழங்கும் பட்சத்தில் அவற்றுக்கு அதிகமான செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதேபோன்று பொதுவாக அதிக அளவு பால் உற்பத்திக்கு அடர்த்தீவனம் அதிக அளவு அளிக்க வேண்டும் என்ற தவறான கருத்து கால்நடை வளர்ப்போருக்கு உள்ளது. அதாவது கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப, பால் கறக்கும் திறனுக்கு ஏற்ப பசுந்தீவனம், உலர்தீவனம் மற்றும் அடர்த்தீவனம் ஆகிய 3 அடங்கிய சமச்சீர் தீவனம் அளிக்க வேண்டும். முதலாவதாக பசுந்தீவனத்தை பற்றி பார்ப்போம். நமது நாட்டில் கறவை மாடுகள் பெரும்பாலும் பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய விளைநிலங்கள் மற்றும் வரப்போரங்களை சுற்றி மேய்ச்சலுக்கு விடப்படுகிறது. ஆனால் இவ்வகையான மேய்ச்சல் நில பயிர்களில் அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை. எனவே கறவை மாடுகளுக்கு தீவன பயிர்களான தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம், கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், இனியா புல், கொழுக்கட்டை புல் மற்றும் பயறு வகை தீவன பயிர்களான வேலி மசால், முயல் மசால், காராமணி போன்ற பல்வேறு தீவன பயிர்களை அளிப்பது மிகவும் முக்கியம். பசுந்தீவன பயிர்களை அவற்றின் பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் சாகுபடி செய்வதன் மூலம் கறவை மாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க தீவனம் வருடம் முழுவதும் அளிக்க முடியும். இந்த பசுந்தீவனத்தை அளிப்பது ஏன் அவசியம் என்று பார்த்தால், பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்து, குறிப்பாக உயிர்ச்சத்து ஏ அதிக அளவில் உள்ளது. கறவை மாடுகளுக்கு இந்த உயிர்ச்சத்து ஏ பசுந்தீவனத்தில் இருந்து மட்டுமே கிடைக்கப்பெறும். இந்த உயிர்ச்சத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறன் மட்டுமல்லாமல் இனப்பெருக்க திறனை மேம்படுத்த பசுந்தீவனம் அளிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் உற்பத்தி செய்யப்படும் பாலின் விலையானது அதன் கொழுப்புச்சத்து அளவினை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. கறவை மாடுகளுக்கு அடர் தீவனத்துடன் பசுந்தீவனமும் அளித்து வளர்த்தால் மட்டுமே கறவை மாடுகளின் பாலின் கொழுப்புச்சத்தின் அளவினை அதிகரிக்க முடியும். எனவே பசுந்தீவனம் அல்லாத கறவை மாடு வளர்ப்பு என்பது ஏற்புடையது அல்ல. மேலும் பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளதால் கால்நடைகளின் உடல் வளர்சிதை மாற்றங்கள் மூலம் உண்டாகும் உடல் வெப்பத்தை குறைக்கவும் பயன்படுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் குறைந்தபட்சம் 20% நிலப்பரப்பில் தீவன பயிர் சாகுபடிக்காக ஒதுக்கி பயிர் செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்க வேண்டும். அதேபோன்று இந்த பசுந்தீவனம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் மிகவும் அவசியம். பொதுவாக சுமார் 400 கிலோ எடை கொண்ட கறவை மாடு 10 கிலோ வரை தீவன உலர்பொருள் உட்கொள்ளும் திறனை கொண்டது. இந்த 10 கிலோ உலர்பொருளில் 6.5 கிலோ பசுந்தீவனமாகவும் 3.5 கிலோ அடர்த்தீவனமாகவும் அளிக்க வேண்டும். அதாவது பசுந்தீவனத்தை கறவை மாடுகளுக்கு சுமார் 5 லிட்டர் வரை பால் உற்பத்திக்கு 8 முதல் 10 கிலோ புல்வகை பசுந்தீவனமும் மற்றும் 3 முதல் 4 கிலோ பயிர் வகை பசுந்தீவனமும் கொடுக்க வேண்டும். அதேபோன்று 5 முதல் 10 லிட்டர் பால் கறக்கும் மாட்டிற்கு 10 முதல் 15 கிலோ புல்வகை பசுந்தீவனம் மற்றும் 5 முதல் 6 கிலோ பயிர் வகை பசுந்தீவனம் கொடுக்க வேண்டும். அதேபோன்று பசுந்தீவனம் என்பது தீவன பயிர் மட்டும் இன்றி மர இலைகளையும் உள்ளடக்கியது. எனவே தீவன மரங்களான சூபாபுல், கிளைரிசிடியா, அகத்தி, கல்யாண முருங்கை போன்றவற்றை தங்களின் விளைநிலங்களில் தீவன பயிர்களை சுற்றி வேலி போன்று நட்டு வளர்ப்பதன் மூலம் வறட்சி காலங்களில் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை அளிக்க முடியும்.
மேலும் இந்த தீவன மர இலைகளில் புரதச்சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கும். எனவே தீவன மர இலைகளை உலர் தீவனமான வைக்கோலுடன் கலந்து அளிப்பதன் மூலம் வைக்கோலின் செரிமான திறனையும் அதிகரிக்க முடியும். அடுத்ததாக உலர் தீவன வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வைக்கோல், சோளத்தட்டை, கம்பந்தட்டை, கடலை கொடி ஆகியவற்றை சரியான தருணத்தில் அறுவடை செய்து உலர்த்தி சேமித்து உலர் தீவனமாக அளிக்கலாம். பொதுவாக உலர் தீவனத்தில் 40% மாவுச்சத்தும் 30 முதல் 40% நார்ச்சத்தும் இருக்கும். உலர் தீவனத்தில் இவ்வாறு நார்ச்சத்து மிகுதியாக உள்ளதால் பொதுவாக உலர் தீவனமானது பெரும்பாலும் கறவை மாட்டின் நார்ச்சத்து தேவையினை பூர்த்தி செய்ய வழங்கப்படுகிறது. மேலும் இந்த உலர் தீவனம் உட்கொள்ளும் போது கறவை மாடுகளுக்கு தீவனம் உட்கொண்ட நிறைவு கிடைக்கும். பெரும்பாலும் உலர் தீவனத்தில் ஊட்டச்சத்துக்களின் அளவு குறைவாகவே இருக்கும். எனவே உலர் தீவனத்தை ஒரு நாளைக்கு ஒரு கறவை மாட்டிற்கு 5 முதல் 6 கிலோ வரை மட்டுமே கொடுத்தால் போதுமானது. அடுத்ததாக அடர் தீவனம் பற்றி காண்போம். கறவை மாடுகள் அதன் முழுமையான பால் உற்பத்தி திறனை வெளிப்படுத்த அடர் தீவனம் அளிப்பது மிகவும் அவசியமாகும். அடர் தீவனம் என்பது தானியங்கள், பின்னாக்கு வகைகள், தவிடு வகைகள், பருப்பு பொட்டு, தாது உப்பு ஆகியவற்றை கறவை மாடுகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து தயாரிக்கப்படும் தீவனமாகும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு தயாரிக்கப்படும் அடர் தீவன கலவையில் 16% செரிக்கக்கூடிய புரதமும் 65 முதல் 70% மொத்தம் செரிக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் இருக்கும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட அடர் தீவனத்தை கறவை மாடுகளுக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும். அதாவது 10 லிட்டர் வரை பால் கறக்கும் கறவை மாட்டிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் மொத்தம் 4 கிலோ வரை அடர் தீவனம் கொடுக்க வேண்டும். நாம் இப்போது கறவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தீவன வகைகளை பற்றி கண்டோம். அடுத்ததாக இந்த கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பாதிப்பதில் மிக முக்கியமான காரணி பசுந்தீவன பற்றாக்குறையாகும். அதாவது பருவமழை பொய்ப்பு காரணமாக கறவை மாடுகளுக்கு வருடம் முழுவதும் நிலையான பசுந்தீவனம் கிடைப்பதில்லை. ஆகவே பருவமழை காலங்களில் மிகுதியாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை நாம் விரயப்படுத்தாமல் சேமித்து வைத்து கோடை மற்றும் வறட்சி காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். இதற்கு ஊறுகாய் புல் தயாரித்தல் ஒரு சிறந்த வழிமுறையாகும். ஊறுகாய் புல் என்பது ஆங்கிலத்தில் சைலேஜ் என்று சொல்வோம். ஊறுகாய் புல் என்பது பசுந்தீவனத்தை அதன் பசுமை மாறாமல் பதப்படுத்தி குழிகளில் சேமித்து வைக்கும் ஒரு முறையாகும். இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய் புல்லில் அவற்றின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய் புல்லில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் வறட்சி காலங்களில் இந்த ஊறுகாய் புல்லை பசும்புல்லிற்கு மாற்றாக நாம் கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். மேலும் இந்த ஊறுகாய் புல்லானது நல்ல நறுமணத்துடன் பல வாசனையுடன் இருப்பதால் கறவை மாடுகளும் அவற்றை விரும்பி உண்ணும். அடுத்ததாக இந்த ஊறுகாய் புல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை காண்போம். ஊறுகாய் புல்லானது தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம் போன்ற மாவுச்சத்து மிக்க தீவன பயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இவ்வகை தீவன பயிர்களை நாம் அதன் பால் பருவத்தில் அறுவடை செய்து அதன் ஈரப்பதம் 35 முதல் 40% இருக்கும் வண்ணம் உலர்த்தி பின்னர் அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சைலோ எனப்படும் தரைமட்ட குழிகளில் காற்று புகாத வண்ணம் பதப்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் புல் பார்த்தால் கிட்டத்தட்ட 1 வருடம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இதனை கறவை மாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு 15 முதல் 20 கிலோ வரை நாம் தீவனமாக அளிக்கலாம். அதாவது அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் என 3 விதமான தீவனத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். பொதுவாக இந்த தீவனத்தை தனித்தனியாக கால்நடைகளுக்கு தீவனமாக, அதாவது இந்த தீவனத்தை விவசாயிகள் கால்நடைகளுக்கு பொதுவாக பால் கறப்பதற்கு முன்பு அடர் தீவனத்தையும் அதன் பிறகு பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனத்தையும் தீவனமாக அளிக்கும் பழக்கம் உள்ளது. அதாவது தனித்தனியாக உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம் ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு பதிலாக இந்த 3 தீவனங்களையும் கலந்து
முழு தீவனமாக நாம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். ஸோ இந்த முழு தீவனம் மற்றும் தீவன கட்டி எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை அடுத்து காண்போம். முழு தீவனம் என்பது அடர் தீவனம், உலர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவற்றை கால்நடைகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்றவாறு சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து அளிப்பது ஆகும். அதாவது முதலில் பசுந்தீவனம் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அதேபோன்று தானியம், பின்னாக்கு வகைகள், தவிடு, உப்பு மற்றும் தாது உப்பு ஆகியவற்றை கலந்து கறவை மாடுகளுக்கான அடர் தீவனம் தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த அடர் தீவனத்தை நறுக்கிய பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலுடன் சேர்த்து மாட்டின் தினசரி உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு மூன்றையும் கலந்து அளிக்கும் போது கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் தீவனமாக கிடைக்கப்பெறுகிறது. இதனால் அசையோன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களின் செரிமானத்தை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கால்நடை கறவை மாடுகளின் பால் உற்பத்தியையும் அதிகரித்து தீவன விரயத்தை தடுக்கலாம். இது மட்டுமல்லாமல் பசுந்தீவனத்தை நன்றாக உலர்த்தி அவற்றுடன் வைக்கோல் மற்றும் அடர் தீவனத்தை கலந்து தீவன கட்டிகளாக தயாரித்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். எனவே விவசாய பெருமக்கள் இதுவரை கூறிய தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் பெறலாம். என்ன மருதாணி, கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப அனுராதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டேன் வெண்பா, எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன். கால்நடை வளர்ப்பு செய்யற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க இவங்க சொன்ன விவரங்க. இனி நான் இந்த தகவல்களை முறைய கடைபிடிச்சு கால்நடை வளர்ப்புல நல்ல லாபம் பார்க்க போறேன். ரொம்ப நல்லது புள்ள. இத்தனை நாளும் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுதான் நாங்கள் எங்கள் கால்நடைகளை ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு வரோம். அது மூலமாக அதிகமான வருமானத்தையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதனால் இந்த விவரங்கள் அம்புட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் நம்ம எடுத்து சொல்லணும். கண்டிப்பா வெண்பா, இப்பவே நான் போய் பட்டு, வனஜா, செல்வி எல்லாருக்கிட்டையும் இந்த தகவல்களை ஒண்ணு விடாம எடுத்து சொல்லிடுறேன். சரி புள்ள, அப்போ நாம புறப்படுவோம். கிளம்பலாம் வெண்பா. ஆனா அந்த மாங்காய் குடைகளை நான் தான் எடுத்துக்கிட்டு வருவேன். இருக்கட்டும் மருதாணி, நானே கொண்டு வரேன். நீ இம்புட்டு தூரம் எனக்காக வந்து பறிச்சு கொடுத்ததே போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள, சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு நீ தான் நல்ல தகவல்களை தெரிய வச்சிருக்க. இதுதான் பெரிய விஷயம். சரி சரி, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலையாகாது. கிளம்பு, வா போவோம் புள்ள. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. பக்குவமா வயல பார்த்து உழ வேணும், பக்குவமா வயல பார்த்து உழ வேணும். கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பக்குவமா வயல பார்த்து உழ வேணும். கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும்.
பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். காலமெல்லாம் கழனியிலே பார்வை சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. வயலோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும், வயலோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும். ஒட்டுண்ணியும் கட்டணும், வேப்பண்ணையும் தெளிக்கணும், ஒட்டுண்ணியும் கட்டணும், வேப்பண்ணையும் தெளிக்கணும். விளக்கு பொறி இன கவர்ச்சி பொறி அமைக்கணும், விளக்கு பொறி இன கவர்ச்சி பொறி அமைக்கணும். பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும், பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் மேலாண்மை. ஆமணக்கு என்பது உலகெங்கிலும் தொழில்துறையை சார்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். தற்போது உலகில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உலகின் மொத்த ஆமணக்கு உற்பத்தியில் சுமார் 90% பங்களிக்கின்றன. இந்தியாவில் ஆமணக்கு 0.97 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் 1.97 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் ஆமணக்கு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவு உற்பத்தி செய்கின்றன. ஆமணக்கு செடி பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் மைக்கோபிளாஸ்மா போன்ற நோய் கிருமிகளால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதில் சாம்பல் பூஞ்சான நோய் அதிக விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இது ஆமணக்கு பூ மற்றும் காய்களில் நேரடியாக சேதத்தை ஏற்படுத்தும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை இந்த சாம்பல் பூஞ்சான நோயை ஏற்படுத்தும். இந்த பூஞ்சை அதிகமாக பெண் பூக்களை தாக்கும். ஏனெனில் பெண் பூக்கள் அதிகம் சதைப்பற்றுடனும் நீர்த்துளிகள் தேக்குவதற்கு ஏதுவாகவும் இருக்கும். இந்த நோய் ஆரம்ப அறிகுறியாக மஞ்சரியின் பூ மற்றும் காய்களில் சிறிய நீல நிற புள்ளியை தோற்றுவிக்கும். பின் கருமை நிற குழிந்த புள்ளிகளாக மாறும். இதிலிருந்து மஞ்சள் நிற திரவம் வெளியேறும். மேலும் பூஞ்சையின் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நீண்ட நாட்களுக்கு அதிக ஈரப்பதம் தொடர்ந்து நிலவினால் வெளிப்புற சாம்பல் நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்படும். சில நேரங்களில் பூஞ்சானம் தாக்கிய ஆமணக்கு செடியின் தண்டு முறிந்துவிடும். இது போன்று மழை காலங்களுக்கு பிறகு பயிரிடப்படும் ஆமணக்கில் அதிக அளவு காணப்படும். தொடர்ந்து பெய்யும் குறைந்த மழை மற்றும் காலை நேர பனியானது இந்த நோயை தோற்றுவிக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் ஆமணக்கு செடியை சுற்றி நிலவும் காற்றின் ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான தடைசத்து இப்பூஞ்சானம் வேகமாக பரவ முக்கிய காரணிகளாகும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதத்தில் வளரும். இதன் தீவிரம் 27 டிகிரி வெப்பநிலையுடன் 72 மணி நேரம் இலையில் ஈரப்பதம் நிலவும் போது அதிக அளவில் இருக்கும். இதன் மூலம் இப்பூஞ்சானம் நிலத்தில் இருந்து அடுத்த பருவத்தில் ஆமணக்கு பயிரை தாக்கும். ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் சாம்பல் பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் வானிலை காரணிகளுக்கும் சாம்பல் நோய்க்கும் உள்ள தொடர்பு ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ச்சி
YRCH-1 என்ற வீரிய ஒட்டு ஆமணு கிரகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் விதைப்பு செய்யப்பட்டு அதனுடன் வானிலை காரணிகளான வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் மழை அளவு கண்காணிக்கப்பட்டது. அத்துடன் சாம்பல் பூஞ்சான தாக்கமும் கண்காணிக்கப்பட்டு ஒப்பிடப்பட்டது. குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரியும் ஈரப்பதம் 83% இருந்தால் இந்த பூஞ்சான நோய் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை மேலும் குறையும் போது நோய் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது நோய் தாக்கமும் அதிகரிக்கும். எனவே குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதம் நிலவும் போது ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் ஏற்படும். அதனை கட்டுப்படுத்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் புரோபிகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 0.1% தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும். வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும், வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும், மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.